ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்ட்ராடேல மட்டும்தான் பண்ணுறோம். அதுவும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்தில் 9:20க்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிரும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணுவீங்க. என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, எத்தனை லாட்டு, ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை செட் பண்ணணும். நான் இப்போ ஆர்டரை பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் இதை லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 9:15க்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஒரு 9 o'clock இல்லை 8:30க்கு இந்த ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா 5 minutesல ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிரும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ டிசைன் ஆயிருக்கு. இன்னைக்கு 2 நிமிஷத்தில் அது நடந்துச்சு. ஸோ அது எப்படி நடந்துச்சு, ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டீட்டெயில் அனுப்புகிறேன். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேருக்கு கைட் பண்ணுறது, ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே நான் கைட் பண்ணுவேன் தான். வேறு எது டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். இப்போ டேட்டா ஃபீட்லையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 28 JUL. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ கரண்ட்டில் ஜூலை மாதம் போய்கிட்டு இருக்கு. அது 28ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்குது. அதை நம்ம லைஃப் இட் ஸ்டார்ட் கொடுத்து பேக்ஃபில் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது ப்ரைஸ் என்னன்னு பார்க்குறோம். 24,084ன்னு இருக்குது. ஸோ 2400 கிட்ட இருக்கனால 2400 கால் ஆப்ஷன், 2400 புட் ஆப்ஷனை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸ்பைரி வந்து நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது 07ன்னு சொல்லி 7ஆம் தேதியாக நான் மாற்றிக்கிறேன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். பட் ட்ரேடிங் ஏதாச்சும் ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சு அப்படின்னா அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகையில் நமக்கு கால் ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிட்டு டார்கெட் ரீச் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஆட் பண்ணுறது இன்புட்டாக கொடுக்கறது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டையும் இன்புட்டாக கொடுத்துருவோம். அதுக்கு ரீசன் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டையும் இன்புட்டாக கொடுத்துருவோம். மார்க்கெட் எந்த சைடு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த சைடு தான் ட்ரேடிங்கே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். டார்கெட் ரீச் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனுக்குரிய ஃபண்ட் இருந்தாலே போதும். டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கும். இங்கே 1ன்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கும். நான் 20 லாட்டுன்னு சொல்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட் பண்ணலாம், ஈவன் 100-200 லாட்ஸும் ட்ரேட் பண்ணலாம். இது போக ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா போத்துன்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கும். அதை பை ஒன்லின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போ அடிஷ்னலாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம். டேஷ்போர்டில் ரெண்டையும் அப்டேட் கொடுத்துக்கிறோம். ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் தான் செட் பண்ணணும். இதுக்கு டாரட் 10,000 rupees நான் செட் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,490 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. எனக்கு இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்க்கு அனுப்பி விட்டிங்கன்னா இதோட பிளான் டீட்டெயில் அனுப்புவேன். என்கொயரி இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.